புதன்கிழமை அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, பல பேருக்கும் தெரியாத ஒண்ணு, எந்த கடவுள வழிபடணும் அப்படின்றது. பட் இந்த கடவுள பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னும்போது, எல்லாருக்குமே மூத்த கடவுள் அப்படின்னு வந்து இவர தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ மூத்த கடவுள் அப்படின்னு வந்து சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்ட்டு. எஸ், விநாயகர். இப்போ விநாயகர பத்தி சொல்லணும் அப்படின்போது, நம்ம எந்த ஒரு தொழில் செய்றதா இருக்கட்டும், இல்ல ஆன்மீக பயணம் தொடர்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இவர வழிபட்டுட்டு தான் நம்ம வந்து தொடங்குவோம். ஆனா புதன்கிழமை அதுவுமா நம்ம இவர வழிபட்டோம் அப்படின்னும்போது, நமக்கு இன்னும் கூடுதல் பலன் தரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை வந்து காலையிலே நம்ம வந்து கோவிலுக்கு போலாம். ஸோ சில பேர் வந்து விரதம் இருக்கிறவங்க, ஆசைப்படுறவங்க விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கணும் வந்து இவருக்கு வந்து கட்டாயம் இல்ல. ஸோ புதன்கிழமை காலையிலே விநாயகர் கோவிலுக்கு நம்ம வந்து சென்று வழிபட்டோம் அப்படின்னும்போது, நமக்கு இருக்க தடைகள் வந்து நீக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ஆசைப்படுறீங்கன்னா, அது வந்து ரொம்ப நாளா வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. என்னால வாங்கவே முடியல. இல்ல நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து லோனே வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இன்னுமே கால் லெட்டர் வந்து எதுவுமே வந்து வரல. அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் நமக்குள்ள வந்து இருக்கும். ஆனா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தடபட்டு விட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க வந்து புதன்கிழமை ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வாரந்தோறும் புதன்கிழமை விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் வாங்கிட்டு போங்க. அருகம்புல் செய்து அருகம்புல் குடுத்து வழிபட்டீங்க அப்படின்னும்போது, அந்த தடைகள் நீக்கி நீங்க என்ன வரம் வந்து கேட்டிருக்கீங்களோ, அது வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை விநாயகர் கோவிலுக்கு வந்து முக்கியமா வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னும்போது, நம்ம எவ்வளோதான் வந்து படிச்சு நம்ம மெமரி வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும், சில டைம் வந்து நமக்கு வந்து அது ஞாபகத்துல வந்து இருக்காது. அந்த ஞாபக திறன் எப்பவுமே நமக்கு வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அதுவுமா காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் போயிட்டு வழிபட்டீங்க அப்படின்னா, அந்த திறன் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை வழிபடுறவங்க வந்து பெண்கள், ஆண்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வேண்டுதல் வந்து நிறைவேறாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவர மனதார வேண்டிட்டு 9 வாரங்கள் தொடர்ந்து கோவிலுக்கு போணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ 9வது வாரத்துல நீங்க அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையோ, இல்ல வந்து மூக்கடலையோ ஏதோ ஒரு பிரசாதத்த அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் தீபார்த்தனை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பல பேருக்கு நீங்க பிரசாதமா குடுத்து வழிபட்டீங்க அப்படின்னும்போது, உங்களுடைய அந்த பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இந்த தகவலும் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன்.